தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். இப்போ தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வரக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெறுகிறது, விவரங்கள்? வணக்கம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெருங்குடியில் 4 இடங்களில், சென்னை அண்ணா நகரில் 3 இடங்களில், திருவள்ளூர், செங்கல்பட்டு என லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அலுவலகங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக முதல் கட்ட தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த சோதனை எதற்கு என்பது என்ன காரணம் என்பது குறித்து இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இன்னும் தகவல் தெரிவிக்கவில்லை. இந்த மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் முதல் கட்டமாக சோதனை நடத்தப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றன. மேலும் இந்த சோதனை இன்னும் விரிவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவதாக ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையான ஆட்சி அமைந்த பிறகு லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று அவரே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் எந்த அரசு அதிகாரிகளும் வாங்கக்கூடாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருப்பதாக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர். இப்போ தமிழகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தி வரக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் சோதனை நடைபெறுகிறது, விவரங்கள்? வணக்கம். தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை பெருங்குடியில் 4 இடங்களில், சென்னை அண்ணா நகரில் 3 இடங்களில், திருவள்ளூர், செங்கல்பட்டு என லஞ்ச ஒழிப்புத்துறையில் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு அலுவலகங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக முதல் கட்ட தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. மேலும் இந்த சோதனை எதற்கு என்பது என்ன காரணம் என்பது குறித்து இன்னும் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் இன்னும் தகவல் தெரிவிக்கவில்லை. இந்த மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட இடங்களில் முதல் கட்டமாக சோதனை நடத்தப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றன. மேலும் இந்த சோதனை இன்னும் விரிவடைய வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்குவதாக ஏற்பட்ட ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதலமைச்சர் விஜய் தலைமையான ஆட்சி அமைந்த பிறகு லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று அவரே கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் எந்த அரசு அதிகாரிகளும் வாங்கக்கூடாது என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருப்பதாக அரசு லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.